Hi dear students, நீங்க எல்லாரும் choice filling நல்லா பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு தான் நமக்கு லாஸ்ட் டேட். சோ நீங்க இதுவரைக்கும் நீங்க choice fill பண்ணல அல்லது OTP போட்டு லாக் பண்ணல அப்படினா தயவு செய்து லிங்க் கிளிக் பண்ணி நீங்க OTP போட்டு லாக் பண்ணிருங்க. அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. சோ நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அடுத்து ரவுண்ட் 2. இந்த ரவுண்ட் 2 வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னா இதே சேம் கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் தான் ரவுண்ட் 2 க்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. இதுல நமக்கு வந்து SF செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. மொத்தம் 25000 செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ்மே நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் இருக்கக்கூடிய 6 கோர்சஸ்க்கு மட்டும். அது மட்டும் இல்லாம இந்த ரவுண்டோட ரிசல்ட்ல நமக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி நீங்க அக்டோபர் 4 க்குள்ள உங்க கிடைச்ச காலேஜ்ல போய் உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணனும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணாதான் நீங்க அதுக்கடுத்து வரக்கூடிய சீட்ஸ்ல வந்து அதுக்கடுத்து வரக்கூடிய ரவுண்ட்ஸ்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியும். சோ அப்பதான் நமக்கு வந்து தெரிய வரும் எவ்வளவு சீட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குன்னு. சோ போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 1 வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணி நமக்கு மீதி ரிமைனிங் சீட்ஸ் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல 662 சீட்ஸ் வந்து ரிமைனிங் நமக்கு வந்துச்சு. அது போக மீதி ஃபுல்லா நமக்கு SF சீட்ஸுமே டிஸ்ப்ளே ஆச்சு. இப்போ நமக்கு இந்த ரவுண்ட் 2 and 2A எப்போ வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2 க்கும் 2A க்கும் ரெண்டுக்குமே சேமா இந்த மாதிரி நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல தெரியும் ரவுண்ட் 2 and 2A இந்த ரெண்டுக்கும் சேர்த்து நமக்கு டேட்ஸை கொடுத்து எந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைம்ல நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அக்டோபர் 5ஆம் தேதிக்கு மேல ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண இமீடியட்டாவே ஃபர்ஸ்ட் யாருக்கு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ரவுண்ட் 2 க்கு வந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அக்டோபர் 8ஆம் தேதி கண்டக்ட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சோ ரவுண்ட் 2 முடிஞ்சு நீங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2A வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்பனா அக்டோபர் 3rd வீக் ஆயிரும் நமக்கு கண்டக்ட் பண்றதுக்கு. இப்போ ரவுண்ட் 2 க்கு என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதே மாதிரி 2A க்கு வந்து பாத்தீங்கன்னா 159.96 ல இருந்து 130 வரைக்கும் கூப்பிடுவாங்க. உங்களுடைய ரேங்க் வந்து இந்த 49000 குள்ள இந்த ரேங்க் குள்ள இருக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட். இப்போ வந்து ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. எவ்வளவு சீட்ஸ் வந்து இதுல கிடைக்கும் அப்படின்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய இப்ப கொடுத்த கவர்மெண்ட் சீட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3256 அதாவது 3256 கவர்மெண்ட் சீட்ஸ் நமக்கு கொடுத்திருந்தாங்க. இதுக்கு எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 19466 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அக்டோபர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு சீட்ஸ் கிடையாது. 2860 சீட்ஸ் தான் இருந்துச்சு. அந்த 2860 சீட்ஸுமே பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஃபுல்லா கவுன்சிலிங் ரிசல்ட்ல வந்துட்டாங்க. சோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா காலேஜ்ல போய் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி ரிமைனிங் இருந்த சீட்ஸ் தான் இந்த 662. சோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த வருஷம் எவ்வளவு தூரம் இருக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் 4ஆம் தேதிக்கு அப்புறமா. இப்போ ரவுண்ட் 2ல வந்து போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 24000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுல திருப்பியும் அவங்களுக்கு SF காலேஜும் கவர்மெண்ட் சீட்ஸ் போக எவ்வளவு பேருக்கு அலாட் ஆயிருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9824 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருந்துச்சு. 2A ல வந்து பாத்தீங்கன்னா 8150 சீட்ஸ் வந்து அலாட் ஆச்சு. 2B ல வந்து பாத்தீங்கன்னா 436 சீட்ஸ் வந்து அலாட் ஆச்சு. இந்த ரவுண்ட் 2A 2B ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் இருக்க பாசிபிலிட்டிஸ் இல்ல. காரணம் வந்து உங்களுக்கு தெரியும் இவ்வளவுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சீட்ஸ். சோ இது வந்து ரவுண்ட் 1 and 2 லயே நமக்கு என்ன ஆயிரும்னா ஃபினிஷ் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் மட்டும் தான் 2A 2B ல வரும். இந்த 4 ரவுண்ட் முடிஞ்சு நமக்கு கவர்மெண்ட் சீட்ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸோ மீதி இருந்தா மட்டுமே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாப் அப் ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாப் அப் ரவுண்ட்ல யாரெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சீட்ஸ் இருந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னா முதல் ரேங்க்ல இருந்து 001ல இருந்தே நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் ரவுண்ட் 2A வரைக்கும் இருக்கக்கூடிய ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா 2A இது ரெண்டுக்கும் சேர்த்து நம்மளுக்கு அட் த டைம் அக்டோபர் 5க்கு மேல ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதுக்கடுத்து இமீடியட்டா ரவுண்ட் 2க்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அக்டோபர் 8ஆம் தேதி பண்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஹோப் உங்களுக்கு இப்ப வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சீட் அலாட்மெண்ட் எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.